பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே அதிகாரங்கள் 4 முதல் 6ஆம் அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலிருந்து இதோ பவுல் அப்போஸ்தலர் தனது ஊழியங்களை குறித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமல், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்படித்தான் அப்போஸ்தலர் தமது ஊழியத்தில் நடைபெற்றுகிறார். ஆம், ஊழியக்காரர்களாக இந்த உலகத்திலே நாமும் கூட ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி ஆசாரியர்களும் ராஜாக்களுமாயிற்றினார் என்று சொல்கிறது. ஒருவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள். ஆம், எப்படி ஊழியம் செய்ய வேண்டுமானால் அந்தரங்க கரியைகள், வெட்கமான அந்தரங்கரியங்கள் நாம் வெறுக்க வேண்டும். தந்திரமாய் நயவஞ்சகமாய் நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை புரட்டக்கூடாது. சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா மனசாட்சிக்கும் முன்பதாக உத்தமர் என்று விளங்க பண்ண வேண்டும். தேவனுக்கு முன்பாக அப்படி விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியங்களை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டான். ஆமாம், அவிசுவாசிகள், ஆண்டோட விசுவாசியாத பிள்ளைகள் இதுக்கு பல காரியங்களை கேட்கும்போது, ஆண்டோட வசனங்களை கேட்கும்போது அது கண்கள் தெரியாதவர்கள் அறிந்து கொள்கிற விதமாய் அறிந்து கொள்ளுவார்கள். ஏனென்று சொன்னால் மனக்கண்கள் கொள்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர்தாமே மனக்கண்களை திறக்கிறவர். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதே அவர் மனக்கண்களை திறக்க வேண்டும். அப்படி தான் நம்ம வேத வசனத்தில் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அந்த உன்னத தேவனுடைய வெளிச்சம், வசனத்திலேருந்து வெளிச்சம் இருக்கிறது. கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் அந்த வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தருகிறோம் என்று சொல்லி அந்த ஊழிய பாதையில் நடக்கிறதான காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தர் பிரசன்னத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தார் என்பதையும் அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எனவே இந்த கூடாரத்தில் நாம் வசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் வசிக்கும்போது எத்தனையோ இடையூறுகள், நின்னர்கள் வரலாம். ஆனாலும் பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து வாஞ்சவர்களாக இருக்கும்போது எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல முடியும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாகும். கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம்.
ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது அது நித்திய வாசஸ்தலம். அதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கு மகிமை உண்டாவது. அதுதான் நித்திய காரியம். இது மாயமான கொஞ்ச நாள் மாளுகின்றதான வாழ்க்கை. கர்த்தர் அதுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் தன்னை எப்படி ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரையே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று பிழைத்திருக்கிறார்கள் என்று நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கும்படி எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நான் நிதானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்க, பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அந்த புது சிருஷ்டியின் காரியங்களுக்கு கடந்து வருவார்கள். கர்த்தருக்கு அதுக்கு மகிமை உண்டாகும். புது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பார்கள். பழைய பாவ காலங்களெல்லாம் நீக்கி புது ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு அதுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த புது வாழ்க்கைக்கு நாமும் கூட ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கின அந்த பாவத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டு நமக்காக இந்த சிலுவையிலே ரட்சிப்பை உண்டு பண்ணி நமக்காக அவர் தாமே நித்திய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலும் பவுல் அப்போஸ்தலர் சந்திக்கிறதான அநேக துன்பங்களை இப்போ குறித்து பார்க்கிறோம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், கணத்திலும் கனவீனம், துர்க்கியத்திலும் நற்கீர்த்தி எனப்பட்ட நிஜஸ்தராக அங்கே பல காரியங்களை சந்திக்கிற பவுல் அப்போஸ்தலர் சோர்ந்து போவதில்லை. இந்த பவுல் அப்போஸ்தலருடைய மாதிரி நமக்கு முன்பாக இருக்கிறது. அவிசுவாசிகளுடைய இணைக்கப்படாமல் ஐக்கியம் கொள்ளாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பரம கானானை நோக்கி கடந்து செல்லும் உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.